Sir. Good morning. Good morning. Good morning, sir. Good morning, sir. Good morning, to all. sir. Good morning, sir. Good morning, sir. Good morning, sir. Morning. குட் மார்னிங்ண்ணா. Morning, sir. மீண்டும் ஹாப்பி பர்த்டேண்ணா உங்களுக்கு. சொல்லுங்க. இன்றைக்கு மார்னிங் செஷன் எப்படி இருந்தது? ஹலோ Sir, good morning, sir. சார் நல்ல ஒரு பதிவு சார். இன்னைக்கு நம்முடைய வளர்ச்சிக்கான தடைகள் நம்ம கிட்ட தான் இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து எதுல நம்ம ஃபோக்கஸ் பண்றோன்றதுல வந்து தெளிவாக சொன்னார் சார். ஸோ நம்ம விமர்சனங்களுக்கு மற்றதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம நம்ம தொடர்ந்து போகணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம் சார். ஸோ ஒரு உறுதியான மனநிலை. தோனி பத்தி சொல்லும்போது பத்தி சொன்னாக்கா, தோனி வந்து இவ்வளவு பெரிய ஆளா வருவார் அப்படின்ற அவருடைய நம்பிக்கை, அவருடைய உள் மனசுக்குள்ள இருந்த ஒரு விஷயம் தான் சார் அவரை கொண்டு வந்தது. சாதாரண நிலையில இருந்தாலும் அவர்களுடைய உள் எண்ணங்கள் வந்து சிறப்பா இருந்துச்சுன்னா, இப்ப அப்துல் கலாம் சார் பத்தி சொன்னதும் சரி, ஸோ எல்லாமே வந்து நம்முடைய எண்ணங்கள் தான் சார். நமக்குள்ள ஒரு எண்ணம், ஆழ்மனதுடைய எண்ணம், நம்ம ஒரு நிலையான ஒரு நோக்கம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா அதை நோக்கி போகும்போது நம்ம நிச்சயமா ஜெயிக்க முடியும் சார். நம்ம யாரு அப்படின்னு நம்ம காட்டணும் அப்படின்னும் போது நமக்கான பாதை தெளிவா தெரியணும் சார். ஸோ நம்முடைய இலக்குக்கான தடைகளை நம்ம வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கணும் சார். 4 பாயிண்ட் சொன்னாங்க. எத்தனை பேருக்கு அதுல அந்த என்கிட்ட ஒரு பாயிண்ட் இருக்கு சார், என்கிட்ட 2 பாயிண்ட் இருக்கு சார், நான் சக்சஸ் ஆகாம இருக்கிறதுக்கு இந்த பாயிண்ட், இந்த ஒரு 2 பாயிண்ட் தான் காரணம், இல்ல இந்த 2 பாயிண்ட் தான் காரணம், இல்ல இந்த ஒரு பாயிண்ட் தான் காரணம், என்னுடைய வெற்றிக்கு தடங்களா இருக்கிறது இதுதான் அப்படின்னு எத்தனை பேருக்கு தெரிஞ்சது? குட் மார்னிங் சார். இன்னைக்கு சொன்ன விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா, நாளைக்கு காதி அப்படின்னு சொல்லுவாங்க. தள்ளி போறது, எதுவுமே தள்ளி போறது. இந்த மாசம் முடியல, அடுத்த மாசம் பாத்துக்கலாம். சரி, இந்த மாசம் டேட் முடிஞ்சு போச்சு, சரி நெக்ஸ்ட் மந்த் பார்க்கலாம் அப்படின்னு நம்ம தள்ளி போடுவோம். எந்த ஒரு விஷயத்தாலும் அது வந்து நம்ம ஸ்டஃபனா நின்று அதை முடிக்கணும்ன்ற ஒரு வைராகியத்தோட நம்ம பண்ணும்போது கண்டிப்பா சக்சஸ் கிடைக்கணும் புரிஞ்சுக்கிடுவோம். தேங்க்யூண்ணா. தேங்க்யூ. நான் கேட்ட பாயிண்ட் எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? எனக்கு பிடிச்சிருக்குண்ணா. அது சரியான விஷயம் தான். அது ஒருத்தர் சக்சஸ் தள்ளி போகுதுனாக்கா நாம கரெக்ட். குட் மார்னிங் சார். அப்பசாமி சாலம். குட் மார்னிங். இன்னைக்கு சொன்ன வீடியோல வந்துங்க, எனக்கு பிடிச்சது நாம ஏன் இன்னும் அந்த தள்ளி போறத கடைபிடிக்கிறோம். நாம இன்னைக்கு செயல்படுவோம், நம்பிக்கையோட போவோம். போகும்போது இன்னைக்கு இந்த அவர்கிட்ட போய் இன்னைக்கு பிளான் சொல்லுவோம், அவர்கிட்ட எப்படியாவது பிளான் சொல்லிட்டு வருவோங்கிற அந்த முயற்சி வந்து நிறைய எஃபர்ட் போடணுங்க. அதை போடாதனாலதான் சக்சஸ் வரலையும் நிறைய புரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு எனக்கு பிடிச்ச பாயிண்ட்ல ஏதோ போறோம் சொல்றோம் அப்படிங்கறதெல்லாம் இல்லாம முழு மனதோட சொல்லலைங்கிறது தான் எனக்கு இன்னும் வருத்தம் இருக்குது சார். தேங்க்யூ. சார், நம்ம வெற்றிக்கு வந்து உதவியா இருக்கிறவங்க கூட நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணோம். தேவையில்லாத நம்ம வெற்றியை வந்து இல்லை நம்ம முயற்சியை வந்து மழுங்கடிக்கிறவங்க கூட தள்ளி இருக்கணும் அப்படின்றது ஒன்று புரியுது. அவங்க கூட நம்ம என்னதான் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸோ இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நம்ம வேலையை பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. வெரி குட். வேற
குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம். இன்னைக்கு மார்னிங் செக்ஷன்ல வந்து அந்த தள்ளி போடுறது நம்மளால முடியாது அப்படின்ற அந்த இன்னைக்கு செய்யறத இன்னைக்கே செய்யணும், அதை நாளைக்கு பார்க்கலாம் இல்ல அப்புறம் பார்க்கலாம் அப்படின்ற அந்த தள்ளி போடுற விஷயம். அதே மாதிரி நம்ம கையில இருக்கிற அந்த மொபைல் எந்த இடத்துல நம்ம வந்து தேவையில்லாத விஷயங்கள் நிறைய ஸ்பெண்ட் பண்றோன்றத அந்த மொபைல்ல காரணம் சொன்னாங்க. அதே மாதிரி நம்ம வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் பக்கத்துல யார் இருக்காங்க, அதாவது நெகட்டிவ் பர்சன் கூட ரொம்ப நம்ம ரிலேஷன்ஷிப் வச்சுக்க கூடாது. அதுல ரொம்ப இருந்து கொஞ்சம் ஒரு ரொம்ப அடி இல்ல. தள்ளி ஃபுல்லாவே ஆஹ், அவங்க கூட நம்ம ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடாது. பாசிட்டிவ் திங்க் இருக்கவங்க கூடயே இருங்க. வெற்றி பெற்றவர்கள் கூட இருக்கும்போது நமக்கு வெற்றி வந்து தன்னாலே வரும். அதே மாதிரி நம்ம செயல்பட்டோம்னா கண்டிப்பா அது எப்படி நடக்கும்ன்றது நமக்கே தெரியாது, அந்த விதத்துல நடக்கும்ன்றது நான் புரிஞ்சுக்கிட்டேன் சார். தேங்க்யூ so மச் சார். தேங்க்யூ தேங்க்யூ. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். வெங்கடேஷ். இன்னைக்கு லாஸ்டா சார் வந்தேன் நான். லாஸ்டா கட்டான பாயிண்ட் கரெக்டா வந்துச்சேன். நான் வந்து லாஸ்டா ஒரு 5 நிமிஷம் முன்னாடி தான் வந்தேன் நான். நம்ம அதாவது நம்ம சக்சஸ் நோக்கி நம்ம போயிடும் போது நமக்கு நம்ம கூட இருக்கிறவங்க நமக்கு வந்து சக்சஸ்க்கு நம்ம போகும்போது வந்து சப்போஸ் போடம் போடுறதோ, சப்போஸ் இடுவரா தொந்தரவு பண்றதோ, நெகட்டிவா பேசுறவங்க கூட வந்து அவங்களை வந்து முழுசா ஒதுக்கி விட்டுட்டே வந்து நீ பிசினஸ் செய்யலான்றது வந்து அது வந்து அந்த வெற்றிக்கு வந்து அவங்களை வந்து ஒதுக்கி விட்டுட்டு நம்ம செய்யலாம் அப்படின்ற பாயிண்ட் நான் சூப்பரா பிடிச்சேன். கரெக்டா எனக்கான பாயிண்ட் கரெக்டான பாயிண்ட் சார். கரெக்டா புரிஞ்சிச்சு. நான் வந்து ஜஸ்ட் 5 நிமிஷம் முன்னாடி தான் வந்தேன். கரெக்டா பாயிண்ட் கரெக்டா சொன்னாங்க சார். அதனால எனக்கு புரிஞ்சிச்சு சார். நான் புடிச்சிச்சு. அது எனக்கு 100% நடந்தும் இருக்குது சார். இப்ப அதனால யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார் இன்னைக்கு எனக்கு. வெரி குட். அதுக்கு முன்னாடி 3 பாயிண்ட் சொன்னாங்க. தள்ளி போடுறது. இல்லை சார், அப்ப நான் வரல. அதாவது தள்ளி போட்டு அன்னைக்கு வேலை அன்னைக்கு செய்யணும் சொன்னாங்க சார். ஆனா ஜஸ்ட் நான் வந்து லாஸ்ட் 5 நிமிஷம் முன்னாடி வந்தேன் நான் ஆக்சுவலா. அதே மாதிரி நம்புறது. ஆமா. நம்புறதுக்கு மகேந்திர சிங் தோனிய ரொம்ப உதாரணமா சொன்னாங்க. என்ன காரணம்? எப்படியும் ஒரு கிரிக்கெட் பிளேயரா தான் வருவேன்றத அவர் முழுசா நம்பினாரு. ஏன்னா ஒரு ரயில்வே டிடிஆரா இருந்தவரு, அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தவரு, நிச்சயமா நான் ஒரு கிரிக்கெட் பிளேயரா வருவேன்றத நம்பி இருக்காரு. அதுக்காக பிராக்டிஸ் பண்ணிருக்காரு. அதுக்காக வந்திருக்காரு. வந்த பிறகும் அவர் நம்புவாரு. நிறைய மேட்ச்ல பார்த்திருப்பீங்க. ஆப்போசிட் சைட்ல யாரோ ஒரு பவுலர் அவருக்கு ஒழுங்கா பேட்டிங் ஆர்டர் இல்லை அப்படின்னா சில சிங்கிள்ஸ் எடுக்க வேண்டிய இடத்துல எடுக்க மாட்டாரு, நிப்பாரு. 3 பால்ல கூட அடிச்சிடலாம், 2 பால்ல கூட 10 ரன் அடிச்சிடலாம் நின்று அதை 6 or 4 மாத்துவாரு. இல்ல சில நேரங்கள்ல எப்பாவது அது மேட்ச் தோத்துரும், மேக்சிமம் ஜெயிச்சிருக்கு. அதனாலதான் த கூல் கேப்டன், ஒரு சரியான ஒரு ஃபைட்டர் அப்படின்றத இன்றைக்கு தோனி எல்லார் மைண்ட்ல நிக்கிறாரு. தோனி நிக்கிற வரைக்கும் இந்தியா ஜெயிக்கும், தோனி நிக்கிற வரைக்கும் சிஎஸ்கே ஜெயிக்கும் அப்படின்றது எல்லார் மைண்ட் செட்டும். சோ அதுக்கு காரணம் தோனியுடைய நம்பிக்கை. தோனி தன்னை நம்பினாரு. அதாவது வேற யாரையும் நம்பல. அவரு எப்பவுமே அந்த கடைசி ஓவர்ல அவரை நம்பி நிப்பாரு. சோ இதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு. சோ இதுதான் நம்பிக்கை. அவங்க எல்லாருமே செல்ஃபா முதல்ல நம்மளை நம்பணும். அடுத்தது வேலையை தள்ளி போடக்கூடாது. எந்த வேலையும் தள்ளி போடக்கூடாது. நாளைக்கு பார்த்துக்கலாம். இன்னைக்கு தவிர்க்க முடியாத வேற சில சூழ்நிலைகள் இருந்தால் மட்டும் ஒரு நாள் தள்ளிப்பட்டா பரவாயில்லை. ஏன்னா சில பேரு சோம்பேறித்தனம், நாளை பார்த்துக்கலாம், நாளை பார்த்துக்கலாம், நாளை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அடுத்தது இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, முழுமையா நம்புறது, பிலீவ் பண்றது. அதாவது ஒரு பெரிய ட்ரீம் உருவாக்கி அதை அடைய முடியும், அந்த லட்சியத்தை அடைய முடியும். சோ நம்ம எல்லாருமே ட்ரீம் ஷீட் எழுதுங்க. ஒவ்வொரு புட் கேம்ப்லயும் ட்ரீம் ஷீட் எழுதுங்கன்னு சொல்றோம். உங்களுடைய ஷார்ட் டேர்ம், மிட் டேர்ம், லாங் டேர்ம், உங்களுடைய ட்ரீம் என்ன, அதை எழுதி ஒட்டும் போது நம்ம சில பேருக்கு எழுதுனவங்களுக்கு கிண்டலா இருக்கும், இல்ல எழுதுனவங்க அவங்களுடைய பார்ட்னர், வீட்டுல இருக்க ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ கிண்டல் பண்ணுவாங்க, இல்ல மற்றவங்க கிண்டல் பண்ணுவாங்க. அப்படி கிண்டல் பண்ணுவாங்க தான். ஏன்னா அவங்களுக்கு இன்றைக்கு உங்களுடைய எண்ணம், உங்களுடைய சிந்தனை என்னன்றது அவங்களுக்கு தெரியாது. இதுல சாதிக்க முடியுன்ற நம்பிக்கை அவங்களுக்கு தெரியாது.
நான் எம்ஆர்எஃப்ல வேலை செய்யும்போது நான் ஃபாரின் போறேன், கார் வாங்க போறேன்னு சொல்லும்போது எல்லாருமே கிண்டல் பண்ணாங்க. பட் அது எல்லாமே என்னால முடிஞ்சது. அவ்வளவுதான் சொல்லுவேன். என்னன்னா வெஸ்டீஜில் அது முடியும்ன்றதை நான் முழுசா நம்புறேன். நான் செஞ்சேன், எனக்கு கிடைச்சது. எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கு? ஃபாரின் கார் இப்போ 300 PV நீங்க 300 PV வாங்கி உங்களுக்கு கீழே 4 பேரை ஸ்பான்சர் பண்ணி முதல் மாசம் அதை செஞ்சு 2வது மாசம் நீங்க, அதாவது புதுசா வர்றவங்க 4 பேரையும் ஸ்பான்சர் பண்ணணும், பழைய ஆளுங்க 2 பேரை ஸ்பான்சர் பண்ணணும்ன்ற ஒரு கான்செப்டை ஒரு 6 மாசம் 7 மாசம் நீங்க கடைபிடித்தால் மாதம் 1 கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியும். அப்படின்னா ஏன் நீங்க அதை நம்ப மாட்டேன்றீங்க? நம்பினா முதல்ல 300 PV நான் முடிச்சிருப்பேன், நீங்க முடிச்சிருப்பீங்க. நம்பினா 4 பேரை நீங்க இந்நேரத்துக்கு ஸ்பான்சர் பண்ணிருப்பீங்க. ஏன்னா ஒரு சில நண்பர்கள் பண்ணியிருக்காங்க, எல்லாரும் பண்ணல. அப்போ அந்த நம்பிக்கை, இது முடியுமா அப்படின்னு யோசிச்சவங்க முடிக்கல, இது முடியும் அப்படின்னு நம்புறவங்க முடிச்சிருக்காங்க. அதுதான் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே. இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் சொல்லக்கூடிய விஷயங்கள், திரும்ப திரும்ப பதிவு பண்ணக்கூடிய விஷயங்கள் இதுதான். நம்பு, எதையும் தள்ளி போடாத, உன்னுடைய ட்ரீம் பெருசா இருக்கணும், நீ அதை அடையிறது உறுதி. யாருக்காகவும் எதுக்காகவும் நம்ம எதையும் தள்ளி போடக்கூடாது. அதே மாதிரி நெகட்டிவ் பீப்புள்ஸ்ட இருந்து தூரமா இருங்க, சுயநலவாதிகள்ட்ட இருந்து தூரமா இருங்க. சுயநலமா தங்களுடைய காரியத்தை சாதிச்சுக்கிறதுக்காக சில பேர் சில விஷயங்களை பண்ணுவாங்க, அவங்களோட தூரமா இருங்க, அவங்கள தள்ளி வைங்கன்னு சொல்றாங்க. சுயநலவாதிகளையும் தள்ளி வைக்கணும், அதாவது காரியம் சாதிக்கிறவங்கள. அது இல்லாம நம்மள ஏதோ ஒரு தப்பு, எப்போ நடந்த தப்ப சுட்டி காட்டி இல்ல ஏதோ உங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப நீங்க அவர்கிட்ட ஒரு ஆறுதலுக்காக பேசியிருப்பீங்க, ஆனா அவர் திரும்ப திரும்ப அதை குத்தி காட்டி உங்களுடைய மனசை சோர்வடைய வச்சு உங்களையும் சோர்வடைய வைக்கிறார். அப்படின்னா அப்படிப்பட்ட ஆளுங்கிட்ட இருந்து விலகிருங்க, அப்படிப்பட்ட ஆளுங்கிட்ட பேசுறதே தவிர்த்துருங்க. நிறைய பேரை தவிர்க்க வேண்டியது நல்லது. அதாவது நீங்க முன்னேறும் போது நிறைய பேரை தவிர்க்கணும். யார் யார் நமக்கு பாசிட்டிவா நம்ம கூட இல்லையோ, யார் யாரு பாசிட்டிவா நம்ம கூட பேசலையோ அவங்களெல்லாம் கட்டாயம் தவிர்த்தே ஆகணும். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் வெற்றி பெறாம இருக்கிறதுக்கு காரணமே இதெல்லாம் நடக்கிற கதையாப்பா, இதெல்லாம் அப்ளை பண்ணி தான் சம்பாதிப்பாங்க, நமக்கெல்லாம் வராது, இதெல்லாம் ஃபாரின் போனா அவங்க தான்ப்பா போவாங்க, இது மேல உள்ள யாரோ 2-3 பேரும் கிடைக்கும், அதனாலதான் கீழே அவங்க சும்மா இப்படி சொல்றாங்க, இதெல்லாம் உன்னால முடியுமா, நீ போயிருக்கியா, இப்படி கேட்பாங்க. இப்படி கேட்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதாவது வெஸ்டீஜை பொறுத்த வரைக்கும் வெஸ்டீஜ் பிளானை சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம அப்ளைன் யாரா இருந்தாலும் சரி அவங்கள விட அதிகமா சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு வெஸ்டீஜில் இருக்கு. அதை யார் உழைக்கிறாங்களோ, யார் தொடர்ந்து செய்யறாங்களோ அவங்க செய்ய முடியும். அதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் நம்ம விக்டோரியா மேடம், மிகப்பெரிய உதாரணம், நம்ம கண்ணெதிரில் இருக்கிற உதாரணம். நம்முடைய அப்ளைன், நம்முடைய மென்டர், அவங்களுடைய அப்ளைன் 4 பேரை விட அவங்க அதிகமான லெவல்ல இருக்கிறாங்க, அதிகமான வருமானம் வாங்கிட்டு இருக்கிறாங்க பல வருஷமா. வெஸ்டீஜ்ல ஜாயின் பண்ண நாள்ல இருந்தே அவங்களுடைய லெவல் அவங்க அப்ளைனோட அதிகமா இருக்கு. இவங்க டைமண்ட் டைரக்டரா தான் ஃபர்ஸ்ட் நான் ஜாயின் பண்ணும்போது இருந்தாங்க. மேடம் டைமண்ட் டைரக்டரா இருக்கும்போது ராஜன் சார் கிரவுண்ட் டைரக்டரா இருந்தாரு. மேடமுக்கும் ராஜன் சாருக்கு நடுவில் 4 அப்ளைன் இருக்காங்க மேடமுக்கு. அவங்க எல்லாருமே கோல்டு, ஸ்டாரு, சில்வரு இப்படிதான் இருந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் அதே நிலைமை தான் தொடருது. மேடம் டபுள் கிரவுண்ட் டைரக்டர், அவங்களுக்கு 2 பேருக்கு நடுவில் உள்ளவங்க கிரவுனு, யூசிடி இப்படிதான் இருக்காங்க. ஸோ அதனால நம்ம அப்ளைனோட நம்ம அதிகமா சம்பாதிக்க முடியாது, நம்ம அப்ளைனோட அதிகமான லெவலுக்கு போக முடியாதுன்ற அந்த மைண்ட் செட் யாருக்காவது இருந்தா தூக்கி வெளியே வச்சிருங்க. உங்க அப்ளைன் தான் உங்களுக்கு உங்களுடைய காம்படிட்டர். உங்க அப்ளைன் தான் உங்க அப்ளைனை விட நீங்க அதிகமா சம்பாதிக்கணுன்றதை முடிவு பண்ணுங்க. எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரி, 8 லட்சம் சம்பாதிச்சாலும் சரி, 25 லட்சம் சம்பாதிச்சாலும் சரி, அதை விட சம்பாதிக்க முடியும்ன்றதை முடிவு பண்ணுங்க. முடியும். பட் நீங்க உங்களுடைய கான்செப்டை கரெக்டா பார்த்து உங்களுடைய வேலையை கரெக்டா செஞ்சிட்டீங்க அப்படின்னா நிச்சயமா அது முடியும். கரெக்டா இந்த 300 PV ராஜன் சார் போட்டு கொடுத்திருக்க ஒரு அற்புதமான பிளான். தங்க முட்டை இடுற வாத்து நம்ம கையில கொடுத்திருக்கிறாங்க. பட் முட்டை போட வைக்கணும். அதுக்கு யார் உழைக்கணும், யார் அதை நம்பணும், யார் அதை செயல்படுத்தணும்? நான் தான்.
நான் செயல்படுத்தினா எனக்கு கிடைக்கும், நீங்க செயல்படுத்தினா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை முழுசா நம்புங்க, செயல்படுத்துங்க. இன்னைக்கு கிருஷ்ணகிரி மீட்டிங்ல மேடம் தெளிவா சொன்னாங்க, அழகா சொன்னாங்க. அந்த வீடியோல ரொம்ப அழகா தெளிவா இருக்கு. அன்னைக்கு கூட அதை போட்டேன், மீண்டும் திரும்பவும் போடுறேன், பாருங்க. ஸோ நாளைக்கு மீண்டும் அந்த வீடியோவை நம்ம டெலிகாஸ்ட் பண்ணுவோம். உங்க டீம்ல உள்ளவங்களையும் வர வைங்க. நம்பினவங்க ஜெயிக்க முடியுங்க, வேலை செஞ்சா ஜெயிக்க முடியுங்க. 6 மணிக்கு ஜூம் மீட்டிங்ல வரணும்னா அது ஒரு டிசிப்ளின். அதுவும் நம்ம ஜெயிக்காம இருக்கிறதுக்கு ஒரு காரணம். 6:15 போலாம் சொன்னார் இல்லையா? அடிக்கிற அலாரத்தை இன்னொரு 10 நிமிஷம் தூங்கலாம்னு நினைக்கிறதே நம்மளை வெற்றியை தள்ளிப்பட வைக்குது. அது அந்த ஹேபிட். தட் மீன்ஸ் அந்த ஹேபிட். நீங்க 5 மணிக்கு 5:50க்கு அலாரம் அடிக்குதுன்னா எழுந்திடணும். அதை ஒரு நிமிஷம் கூட அடுத்த நிமிஷம் பெட்ல இருக்கக்கூடாது. அப்ப நீங்க அங்க ஆரம்பிக்கிறீங்க, அன்னைக்கு காலையிலேயே ஆரம்பிக்கிறீங்க. சரி, ஒரு 5 நிமிஷம் தூங்கலாமே. சில நேரத்துல அது 5 நிமிஷமா இருக்கும், சில நேரத்துல அது 50 நிமிஷமா இருக்கும். சும்மா அப்படி லேசா அப்படி பரண்டு படுத்துங்க. அப்படியே முடிச்சு பார்த்தா மணி 7 ஆயிடுச்சுங்க, மணி 7:15 ஆயிடுச்சுங்க. சொல்றோமா இல்லையா? சோ அதுதான் அந்த பழக்கம் தான் நம்ம தள்ளி போடுறது, சோம்பேறித்தனம். நம்ம 5:50க்கு எழுமணுமா, 5:30 மணிக்கு எழுமணுமா, 5:45க்கு எழுமணுமா, எப்போ அலாரம் வச்சோமோ எழுப்பிடணும். ஸோ அது அந்த நாள் அப்பத்துல இருந்து நமக்கு ஆரம்பிக்குது சுறுசுறுப்பா. வாட் நெக்ஸ்ட், வாட் நெக்ஸ்ட், வாட் நெக்ஸ்ட். ஸோ போயிட்டே இருக்கும். தேங்க்யூ, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நேற்று நிறைய பேர் என்னுடைய பிறந்த நாளைக்கு வாழ்த்து சொன்னீங்க. வாழ்த்து நேரடியாகவும் ஃபோன் பண்ணி சொன்னீங்க. என்ன டேவிட் கிரிபாபு நேரடியாக வீட்டில் வந்து சொன்னாரு. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. எல்லாருக்கும் நன்றிகள். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். என்னுடைய பிறந்த நாளைக்கு வாழ்த்து சொன்னவங்களுக்கு, எனக்காக ப்ரேயர் பண்ணவங்களுக்கு எல்லாருக்கும் நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொன்னீங்க. ஸோ மானிஸ்டேஷன்ல வர நிறைய நண்பர்கள் பேசினாங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நேற்று நல்லாவே ரொம்ப சந்தோஷமாவே பிறந்த நாள் எனக்கு அமைஞ்சது. ஸோ பிள்ளைங்க கூடவே நேற்று இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதனால ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபீட்பேக் வேற யாராவது பேசுறதா பேசலாம். கமல் லோகநாதன், உங்க கையை ரொம்ப நேரமா தூக்கிட்டு இருக்கீங்க. குட் மார்னிங் சார். அனைத்து விஎம்சிஎம்முக்கும் வாழ்த்துக்கள் சார். உங்களுக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சார். நல்லா இருந்துச்சு சார், இன்னைக்கு பதிவு வந்து ரொம்ப அற்புதமா இருந்துங்க சார். ரொம்ப நன்றி சார். ஏன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். ஏன்னா நல்ல பாயிண்ட். ஏன்னா மனப்பாங்கு தான் சார் காரணம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜெயிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அது நல்ல ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கு சார். எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது சார். நான் காலையில ஒரு நல்ல ஒரு மெசேஜ் கிடைக்கும் போது அது அன்னைக்கு ஃபுல்லா எனர்ஜியா இருக்கும் சார். தேங்க்யூ சார். கிரேட், கிரேட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம டீம்ல ஒரு நண்பர் ஜாயின் பண்ணி கரெக்டா 15 நாள்ல அக்ரி ப்ராடக்டை மட்டுமே யூஸ் பண்ணி பிரான்ச் டைரக்டர் ஆயிருக்காரு. 4612 பிவி முடிச்சிருக்காங்க. அவருடைய செல் பிவி எல்லாமே அக்ரி ப்ராடக்ட். அவருடைய செல் பிவி 500 பிவி நடந்திருக்குது. ஸோ இது எல்லாமே சாத்தியம் அப்படின்றத செஞ்சு காட்டிருக்காங்க. அது அவர் லீடர் வேற யாரும் இல்லை, நாரண்டல்லி கோவிந்தராஜ் சார் தான். ஸோ அவர் டீம்ல ஒரு நபர் இதை முடிச்சிருக்காங்க, அவர் செஞ்சு காட்டிருக்காரு. முடியுமா, அக்ரில ஒரு 100 பிவி பண்ண முடியுமா, 500 பிவி பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்கிற இடத்துல கரெக்டா 15 நாள்ல 4600 பிவி பண்ணிருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே தகவலா சொல்றேன். என்ன காரணம் அப்படின்னா, நம்மகிட்ட ப்ராடக்ட் இருக்கு, அதுக்கான ரூட் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா நம்ம என்ன யோசிக்கிறோம்? ஏன்னா அவர் அக்ரில மட்டும்தான் ஒரு பேஸ்டோ ஒரு சோப்போ கூட அதுல வாங்கல. 4600 பிவில ஒரு பேஸ்டோ சோப்போ கிடையாது.
அதுல வந்து மொத்தம் 14 பேர் 300 பிவி அக்ரி ப்ராடக்ட் வாங்கியிருக்காங்க. விவசாயிகள் 14 பேர் ஃபாஸ்ட் ஸ்டார்ட் முடிச்சிருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 14 பேர் ஃபாஸ்ட் ஸ்டார்ட்டுங்க. அப்ப சரியா விவசாயிகளை அப்ரோச் பண்ணா அவங்களுக்கு தேவையான ப்ராடக்ட் அவங்களுக்கு வாங்கி கொடுக்க முடியும், அவங்கள புரிய வைக்க முடியும். மொத்தமா 300 ப்ராடக்ட் இல்ல, 300 பிவி இல்ல, வாங்கி கொடுத்து திரும்ப செகண்ட் பில்லும் போட்டிருக்காங்க. அதனால இது எல்லாமே சாத்தியம். ப்ரூவ் பண்ணிருக்காங்க. கோவிந்தராஜ் சாருக்கும் அவருடைய டீம்ல உள்ள நண்பருக்கும் பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். கோவிந்தராஜ் சார் மார்னிங் செஷன் வரலன்னு நினைக்கிறேன். அவங்க நேற்று முந்தா நாள் நைட்டே முடிச்சுட்டாங்க. முடிச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நேற்று நான் மார்னிங் செஷன் வராதனால அந்த தகவல் சொல்ல முடியல. எனவே அதாவது கன்சிஸ்டன்சியா ஒர்க் பண்ணா, தொடர்ந்து ஃபீல்ட் ஒர்க் பண்ணா, தொடர்ந்து பேச ஆரம்பிச்சா எல்லாமே சாத்தியம். நிறைய பேருக்கு இன்னும் 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 நிறைய தயக்கம் இருக்கு. நான் எப்படி பேசுறதுன்னு. ஃப்ரெண்ட்ஸ், தயவு செய்து அந்த தயக்கத்தை தூக்கி 38 போடுங்க. நிறைய பேருக்கு ஈகோ, ஒரு சிலருக்கு ஈகோ இருக்கு, நிறைய பேருக்கு தயக்கம் இருக்கு. ஈகோ, தயக்கம் இந்த ரெண்டுமே நம்மளை வந்து வாழ விடாது. இந்த ரெண்டுமே நம்மளை வந்து ஒரு டீம் ஒர்க் பண்ண வைக்காது. இந்த ரெண்டுமே எப்பவுமே நம்ம வாழ்க்கைக்கு முன்னேற்றத்துக்கு தடையா இருக்கும். அந்த ரெண்டுமே குப்பை. தயக்கமும் ஒரு வகையில குப்பை, ஈகோவும் அது ஒரு வகையில இல்ல, 100% குப்பை. இந்த ரெண்டு குப்பையை யார் ஒதுக்கி வைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் ஜெயிக்க முடியும். செயல்படுங்க. ரவிச்சந்திரன் சார், கார்ல போயிட்டு இருக்கிறீங்களா? குட் மார்னிங் சார். கார்ல போல, இன்னைக்கு கார்ல போறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கேன். இருந்தாலும் சரி, மீட்டிங் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு கிளம்பணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்டீங்க. மக்கள் எல்லாருமே இல்ல சார், கொஞ்சம் லேட்டா தான் சார் வந்தேன். சரி. அதாவது அவங்க சொன்ன பாயிண்ட்லயே கடைசி பாயிண்ட்ல தான் நானே உள்ள வந்தேன். இந்த அவங்க சொன்ன விஷயங்கள், அதாவது நம்மள கூட இருக்கிறவங்களே நம்மள நெகட்டிவா பேசும்பொழுது வந்து அதை நம்புற மாதிரி ஆயிடும். இவங்களே சொல்றாங்களே, அப்ப வந்து உண்மையாதான் இருக்குமோ அப்படின்ற மாதிரி. அதனாலதான் அந்த நெகட்டிவ் பேசுறவங்கள வந்து, அது கூடவே இருக்கிறவங்களா இருந்தா கூட கொஞ்சம் அவங்கள தள்ளி வைக்க ஆரம்பிச்சோம்னா தான் அடுத்து நம்ம ஒரு லெவலை தாண்டி போறதுக்கான வாய்ப்பே இருக்கும். ஏன்னா அந்த கூட இருக்கிறவங்களே கூட வந்து நெகட்டிவான பர்சனா இருக்கும் பொழுது நமக்கு வந்து சிக்கல் தான். தள்ளி வைக்கிறதுனா அதுக்காக வந்து நம்ம உறவு முறையில இருந்து தள்ளி வைக்க முடியாது. பட் அந்த இது சம்பந்தமா பேசுற விஷயங்கள்ல இருந்து அவங்களை தள்ளி வச்சுட்டு நம்ம அடுத்தடுத்த முன்னேற்றத்தை நோக்கி போக ஆரம்பிச்சோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப பிரகாசமா இருக்கு. அதே மாதிரிதான் வந்து தயக்கம்ன்றது அவங்க சொன்னதை நான் கவனிக்கல, பட் இப்ப நீங்க பேசும்போது கவனிச்சு, தயக்கம்ன்றது எல்லார்கிட்டையுமே நிறைய இருக்கு. எல்லார்கிட்டையுமே மீன்ஸ் ஒவ்வொரு புது டிஸ்ட்ரிபியூட்டர்ட்டையும் அந்த தயக்கங்கிறது வந்து நிறைய இருக்கு. என்ன தயக்கம் இருக்குன்னா வந்து, நான் மட்டுமே போய் பேசிட முடியுமா, நான் போய் பேசினா கேட்பாங்களா அப்படிங்கிற அந்த தயக்கம் இருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போனா, அவங்க வந்து தன்னைத்தானே முழுமையா இந்த வெஸ்டீஜை பத்தி தன்னை தயார்படுத்திக்காததுதான் ஒரே ஒரு காரணம். ஏன்னா அவங்க தன்னை தயார்படுத்தி இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு அந்த தயக்கம் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒண்ணு, ப்ராடக்ட் யூஸரா இருக்கணும். அவங்க அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணியிருந்தாங்க, இப்ப ரெகுலரா ஒரு பிளாக்ஸ் ஆயில் எடுத்திருந்தாங்க, அவங்களுடைய நர்வ் சிஸ்டத்துலயும் அவங்களுடைய ஆக்டிவிட்டிலையும் ஒரு சின்ன சேஞ்சஸ் அவங்களுக்கே ஃபீல் பண்ணிருப்பாங்க. அப்ப அதை பத்தி போய் பேசும்பொழுது கட்டாயமா அவங்களுடைய வார்த்தையில வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு கனமான ஒரு பிடிப்பு இருக்கும். பட் அந்த ப்ராடக்டையும் யூஸ் பண்ணாம, ப்ராடக்டை பத்தி ட்ரைனிங்கும் அட்டன் பண்ணாம, ப்ராடக்டை பத்தி தெரிஞ்சிக்காம இவங்க போய் பேசினாங்கன்னா கண்டிப்பா அவங்களுடைய அந்த கான்ஃபிடென்ட் குறையும். அதனாலதான் அந்த தயக்கம் வருது. அப்போ ப்ராடக்ட் ட்ரைனிங்க்கு முன்ன மாதிரி நம்ம போய் அலைஞ்ச மாதிரி, நான்லாம் வந்து அக்ரி ப்ராடக்ட் ட்ரைனிங்க்கு இங்க இருந்து மதுரையில போய் அட்டன் பண்ணேன்.
அப்ப இங்கெல்லாம் நிறைய கிடையாது. மதுரையில் நடந்த போதான் போய் அட்டன் பண்ணேன். பட் இன்னைக்கு அப்படி போய் அலைய வேண்டியது இல்லை. யூடியூப்பை தட்டினா வேணுங்கிற அளவு வீடியோஸ் இருக்கு. அதை உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சாங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். மிகப்பெரிய சாதனைகளை சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இதுல இருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க செயல்பட ஆரம்பிக்கணும். அவங்களுடைய வெற்றியும் நிச்சயமாகும். நன்றி சார். ஓகே, தேங்க்யூ 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 சார். மார்னிங் செஷன்ல பேசுறதுக்கே முதல்ல தயக்கமா இருக்கு சில பேருக்கு. அந்த தயக்கத்தை உடைங்க, வெளியே வாங்க. ஆனா ஒவ்வொரு இடத்துலயும் நம்மளுடைய தயக்கத்தை விட்டாதான் நம்ம இது ஜெயிக்க முடியும். நம்ம பேசினாதாங்க காசு. நல்லா புரிஞ்சுக்கிங்க. நாளைக்கு பேசிக்கலாம் சார், இன்றைக்கு விட்டுருக்க சார், நாளைக்கு பேசிக்கலாம் சார்னு ஒரு சிலர் சொல்றது எனக்கு கேட்குது. உங்களுடைய மைண்ட் வாய்ஸ் கேட்குது. சேகர் சார் சார் இடையில வர்றதுக்கு மன்னிக்கணும். ஆக்சுவலா வந்து அந்த பேசுறதுக்கு தயக்கம் அல்லது அவங்க மார்னிங் செஷன்ல பேசுறதுக்கு தயங்குறாங்க, இல்ல கஸ்டமர்கிட்ட பேசுறதுக்கு தயங்குறாங்கனாலே ஒரே ஒரு விஷயம் தான் சார். இத பத்தி அவங்க முழுசா புரிஞ்சுக்கிடல இல்ல தெரிஞ்சுக்கிடல அப்படிங்கறதுதான். அப்போ மேடம் எப்பவுமே சொல்ற மாதிரிதான், வெஸ்டீஜ தெரிஞ்சு வச்சிருக்காங்களா, வெஸ்டீஜ புரிஞ்சு வச்சிருக்காங்களா? என்ன தெரிஞ்சு வச்சிருக்கிறது வேற, புரிஞ்சு வச்சிருக்கிறது வேற. அப்ப புரியணும் அப்படின்னா இதுல உள்ள மீட்டிங்ஸ் ட்ரைனிங்ஸ், அதாவது இப்ப ராஜன் சாரோட மீட்டிங் நேற்றுக்கு நடந்தது செவ்வாய்க்கிழமை. அப்ப அது 7 to 9 மணி வரைக்கும் சிட்டிக்குள்ள இருக்கிறவங்களா இருந்தா முடிஞ்ச அளவுக்கு நேர்ல வந்து அட்டன் பண்றதுக்கு முயற்சி பண்ணணும். இல்ல நான் கொஞ்சம் தூரமா இருக்கேன் என்னால வர முடியாது, அவங்க கண்டிப்பா ஜூம் மீட்டிங்ல அட்டன் பண்ணணும். அதே மாதிரி நைட்டு 9 to 10 கொடுக்குறாங்க 3 நாளைக்கு, புதன் வியாழன் வெள்ளி. அதே மாதிரி நம்ம மார்னிங் செஷன் நீங்க உங்களுடைய எவ்வளவு பிஸி ஷெடியூல்லையும் அதை வந்து பக்காவா பிளான் பண்ணி 6 to 7:30 நடத்துறீங்க. இதுல கலந்துக்கணும். அப்போ இந்த மாதிரி அவங்களுடைய விஷயங்கள்ல அவங்க கத்துக்க வேண்டிய விஷயங்களை தெளிவா கத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி ப்ராடக்ட் யூசேஜ்ல வந்து காம்ப்ரமைஸே இல்லாம ப்ராடக்ட் அவங்களுடைய தேவைக்கு, இல்லாத பொருளாது தேவையில்லாத பொருள் வாங்க வேண்டாம், அவங்களுடைய தேவைக்கு அவங்களுடைய ஃபேமிலியோட நீடுக்கு அதுக்கு வேணுங்கிற எல்லா ப்ராடக்டையும் அவங்கவுங்க வாங்கி யூஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய இந்த தயக்கம் பூரா போயிடும். ஆட்டோமேட்டிக்கா அவங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க. இது ஒண்ணுதான் சார் மக்கள்கிட்ட இன்னும் ரொம்ப பெரிய குறையா இருக்கிறது. இதை யாரெல்லாம் நிவர்த்தி பண்றாங்களோ அவங்க எல்லாம் வந்து மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல் லீடரா வர்றதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கும் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. வேற யாராவது உங்களுடைய ஃபீட்பேக் கொடுக்குறீங்களா? வணக்கம் ஐயா. ரவிச்சந்திரன் ஐயாவுக்கு வாழ்த்துக்கள். நம்ம ரூபன் சார் அவர்களுக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஐயா. பரமசிவம் ஆவடியிலேருந்து பேசுகிறேன். இப்போ நேற்று ரவிச்சந்திரன் ஐயாவை இந்த மாதிரி அக்ரி சம்பந்தமாக போன ஐயான்னு சொல்லி சொல்லும்போது, நாம தான் ஏற்கனவே போய் வந்தோமே, நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நேற்று சொன்னாங்க. அப்போ சொல்லும்போது நான் சொன்னேன், நம்ம 2 பேரா போனால் நல்லா இருக்குமா ஐயா அப்படின்னு நான் சொன்னேன். இருந்தாலும் நீங்கள் நம்ம ஏற்கனவே போய் வந்துட்டோம், இப்போ நீங்கள் மட்டும் தனியாக போவாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ சரி நான் போயிட்டு பார்க்குறேன் ஐயா, பார்த்து கஸ்டமர்கிட்ட பேசி ஏற்பாடு பண்ணுறேன் ஐயான்னு சொல்லி நைட்டு இந்த நிகழ்ச்சியை ஐயா கிட்ட சொன்னேன். இப்போ நீங்கள் போகலான்னு இருக்கேன் ஐயா. இப்போ வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றி. போயிட்டு வாங்க. வாழ்த்துக்கள். அதாவது நல்ல லீடருக்கு அழகும் அதுதான். ஒன்ஸ் போயாச்சு அப்படின்னா அடுத்து ஃபாலோ அப்புக்கு டீம் தான் போகணும். எப்பவுமே லீடரே கூட வரணும்னு நினைக்கிறது தப்பு. அப்ப அதை உருவாக்குற ரவிச்சந்திரன் சாருக்கு வாழ்த்துக்கள், மதிவாணன் சாருக்கு வாழ்த்துக்கள், பரமசிவன் சாருக்கு வாழ்த்துக்கள். கிரேட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்யூ சார். Thank you all. Thank you. Thank you all leaders.
குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் குட் மார்னிங். மார்னிங். மீட்டிங் கிருஷ்ணகிரி மீட்டிங்ல மேடம் வந்து 300 பிவி வந்து அந்த ப்ளூ பிரிண்ட் எல்லாம் கொடுத்து டவுன்லைன்ல போ ப்ளூ பிரிண்ட் எடுத்து கொடுத்து எல்லாம் பேசணும் செய்யணும் சொல்லி நாம வந்து சொல்லிட்டு நான் வந்தேன். அதே போல நம்ம கொடுக்குறவங்களே நெகட்டிவா பேசுறாங்க சார். ஆக்சுவலா இதெல்லாம் முடியுமா, அவங்க வந்து மேடம் சொல்லிட்டு போயிட்டாங்க, இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு சொல்லி நெகட்டிவா நம்ம ஆகாதவங்க வந்து பேசி அவங்க நெகட்டிவா பண்ணிட்டாங்க சார். அப்ப அந்த நம்ம பண்ணாரு சார் பேசுறான்னு சொல்லிட்டு அவங்களே போட்டாங்க சார். அவங்களே தெரிஞ்சு போச்சு விஷயம். இது எப்பவுமே நெகட்டிவா பேச அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சேம் அதே ஒரு மீட்டிங்ல அதே மாதிரி கொடுத்து சார். ரொம்ப வந்து நம்ம சொல்லுங்க. சார் அதாவது நீங்க இன்னைக்கு அதாவது மீட்டிங்ல என்ன கொடுத்தீங்களோ அதே மாதிரி வந்து ரியலா நடக்குதுங்க. அதே மாதிரி கரெக்டா நடந்துச்சு இன்னைக்கு. அதாவது நீங்களும் மேடமும் மெட்ராஸ்ல வந்து 300 பி கொடுத்தா எவ்வளவு இன்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து உயிரை கொடுத்து வேலை செய்யறோம். ஆனா நம்ம ஆகாத போது நெகட்டிவா பேசுறாங்க. இதெல்லாம் 300 பி யாரு போய் 10,000 கொடுத்து யாரு பில் போடுவாங்க, இதெல்லாம் சாத்தியமா சொல்லுவாங்க. நம்ம போய் வந்து சரி பார்க்கணும் அப்படின்னு வந்து இல்ல அந்த அதுதான் மாதிரி வந்து நம்ம நெகட்டிவா பேசி இப்ப அவங்களே அவங்க நம்பர் பிளாக் பண்ணிட்டாங்க. ஓஹோ. இல்ல இது இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். இந்த 300 பிவின்றத நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா 300 பிவி மொத்தமா காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த நினைப்பு முதல்ல தவறு. 300 பிவி வந்து கன்சிஸ்டன்சி டைம்லயே வாங்கிடணுமா, வாங்கினா ரொம்ப நல்லது. ஏன்னா கன்சிஸ்டன்சி ஆஃபரும் கிடைக்கும். பட் வாங்க முடியலையா, தப்பு இல்ல. 20 பிவியா வாங்க முடியுமா, 30 பிவியா வாங்க முடியுமா, 40 பிவியா வாங்க முடியுமா? கொஞ்சம் ஆர்டர் எடுங்க, சப்ளை பண்ணுங்க, கொஞ்சம் ஆர்டர் எடுங்க, சப்ளை பண்ணுங்க, கொஞ்சம் ஆர்டர் எடுங்க, சப்ளை பண்ணுங்க, கொஞ்சம் ஆர்டர் எடுங்க, சப்ளை பண்ணுங்க. அது நார்மல் பொருளா இருக்கலாம், அக்ரி ப்ராடக்டா இருக்கலாம். அக்ரி ப்ராடக்ட் இருந்தா கண்டிப்பா 100 பிவி 200 பிவி ஆர்டர் வருது. நார்மல் ப்ராடக்ட் இருந்தா கூட 30 பிவி 50 பிவி 20 பிவி 70 பிவி ஆர்டர் எடுத்து சப்ளை பண்ணிட்டு இருங்க. அந்த மாசம் முடிவுல பாத்தீங்கன்னா உங்களுடைய பிவி உறுதியா 300 பிவில இருந்து 500 600 பிவி வரைக்கும் கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் நிறைய பேர் வந்து அந்த விஷயத்தை இன்னும் கையில எடுக்கல. கையில எடுத்தாங்க அப்படின்னா அவங்களுடைய செல்ஃப் பிவி ஜாஸ்தி ஆக 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 இதை பார்த்து அவங்களுடைய டவுன்லைன்ல ஒருத்தர் 2 பேர் 3 பேர் 4 பேர் காப்பி அடிக்க ஆரம்பிச்சாலே ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய டீம் வந்து மிகப்பெரிய ஒரு சக்சஸ் நோக்கி போறதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ப்ராடக்ட் வாங்கி கொடுத்துட்டே இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணவங்கள ஒருத்தர் 2 பேர் திருப்பி இது நான் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மேபி அவங்க பழைய டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கலாம், இல்ல புது ஆளா இருக்கலாம், இப்ப இது வரைக்கும் சந்திக்காத புது நபரா கூட இருக்கலாம். அப்ப இந்த விஷயத்தை அதாவது நான் பண்ணணும் அப்படின்னு யார் இறங்குறாங்களோ they can do. இது பண்ண முடியுமா, 300 பிவி வாங்க முடியுமா, நான் 10,000 ரூபாய் கொடுத்து வாங்க முடியுமா அப்படி கேட்டுட்டே இருக்க வேண்டியதான். 1000க்கு வாங்கினேன், 2000 ரூபாய்க்கு வாங்கினேன் வித்துட்டேன், 2000 ரூபாய்க்கு வாங்கினேன் வித்துட்டேன், 3000 ரூபாய்க்கு வாங்கினேன் வித்துட்டேன், 1000 ரூபாய்க்கு வாங்கினேன் வித்துட்டேன் அப்படின்னு மந்த் எண்டு வரைக்கும் அவங்களுடைய முயற்சியில கரெக்டா இருந்தாங்கன்னா சிலருக்கு வந்து ஒரு 20 தேதி ஆயிட்டாலே போதும், அவ்வளவுதான் அந்த மாசமே முடிஞ்சு போச்சுன்ற மாதிரி உட்காந்துருவாங்க. 20 தேதிக்கு அப்புறமேல் வந்து ஜாயின் பண்ணி பிரான்ச் முடிச்சவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? இந்த மாதிரி வாய்ப்பு இங்க வந்து மெசேஜ்ல கொட்டி கிடக்கு. அதை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு மூவ் பண்ணாங்கன்னா ஒவ்வொருவருமே மிகப்பெரிய வெற்றியாளர்கள் தான். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ. ஒண்ணும் இல்ல, அதாவது இப்ப ரவிச்சந்திரன் சார் சொன்ன மாதிரி நம்ம டேவிட் கிரிபாபு அவருடைய டீம்ல மிஸ்டர் ரபேத் அவர் இப்போ மானிசேஷன் வந்திருந்தாரு. அவர் ஒரு டீச்சர், அதனால அவர் வேலைக்கு கிளப்புறாருன்னு நினைக்கிறேன். இப்ப வெளியே போயிட்டாரு. அவரு 300 பிவி பண்ணிருக்காரு. அவரு 300 பிவி இல்ல, சாரி 500 பிவி பண்ணிருக்காரு இந்த மாசம் இது வரைக்கும். அப்ப இது எப்படி சாத்தியமாச்சு? சிறுக பண்ணாலே பண்ண முடியும் சார். பண்ணணுங்கிற ஐடியா மட்டும்தான் வேணும். பண்ண முடியுன்ற நம்பிக்கையும் பண்ணணும்ன்ற அந்த சிந்தனையும் இருந்தா போதும், பண்ணிடலாம். கரெக்டா? இப்ப பாத்தீங்கன்னா நம்ம டீம்ல பாத்தீங்கன்னா மேடம் சொன்ன பின்னாடி பாத்தீங்கன்னா
இப்ப சின்னசா ஒரு பொட்டி கடை வச்ச விட மினிமம் 40,000 50,000 ஆகுது. இந்த பிசினஸ் 4 மாசத்துல 5 மாசத்துல 1 லட்சம் இன்கம் வேணும்னாக்க investment 10,000 போடணும். உங்களுக்கு என்ன தேவை அந்த பொருள் வாங்கிக்கோங்க. அந்த 10,000 போடுற போது சார் உங்க ஆட்டோமேட்டிக் 2வது மாசம் இன்கம் கைக்கு வந்துருது. நமக்கு என்னவோ அதேதான் டவுன் யாரும் வராம சார். நமக்கு தேவையில்லாம சார் வாய்ஸ் வரலீங்க சார். இல்ல உங்க வாய்ஸ் சரியா கேட்கல, பிரேக் ஆகி கேக்குது, சிக்னல் இல்லைன்னு நினைக்கிறேன். சோ நீங்க சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பெட்டி கடை வைக்கிறதுனால 50,000 ரூபாய் செலவாகும். ஆமா மாசம் 10,000க்கு பொருள் வாங்குறதுனால எந்த லாஸும் கிடையாது. அது மட்டும் இல்லாம இதையே எல்லாரும் செய்யும் போது 5 மாசங்கள் தொடர்ந்து வாங்கி ஒவ்வொருத்தரும் நம்ம டீம்ல அந்த 5 மாசங்கள் செய்யும் போது இன்கம் வந்து 7 லட்சம் ரூபாய் வந்துடும். ஆமா சார். சோ இதை புரிஞ்சுக்கணும். சாதிக்கும் எண்ணம் ஆள் மனதில் தோன்றிவிட்டால் எது இருந்தாலும் இல்லை என்றாலும் சாதிக்க முடியும் உன் விடாமுயற்சியால். அந்த சாதிக்க வேணும் எண்ணம், அதான் சொன்னீங்கல்ல, ஒரு சிலர் இப்ப நெகட்டிவா பேசுறாங்க அப்படின்னு இப்போ வெங்கடேஷ் சார் சொன்னாரு. அது அவங்களுடைய எண்ணம், அதை வந்து நம்ம போட்டுக்க கூடாது. அதான் நான் சொல்றேன்ல, தேவையில்லாத விஷயங்களும் நம்ம காது கேட்கவே கூடாது. அந்த மாதிரி ஆளுங்க பேச ஆரம்பிக்கிறாங்களா, அண்ணா நீங்க உங்களால முடியாது அப்படின்னா நீங்க கிளம்பிடுங்க. ஆனா என்னால முடியும், நான் செய்யறேன், நான் செய்வேன், நான் செய்ய முடியும் அப்படின்றத முழுசா சொல்லுங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. சரியா? So good morning, Ruben sir. சொல்லுங்க. எல்லாருக்கும் குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம், வெல்கம். ஸோ நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தான் சொல்றேன். என்னன்னா, நேற்று ஆக்சுவலி ஒரு லீடரோட ஹோம் மீட்டிங் தான் போயிருந்தேன். ஒரு மேடம் வந்திருந்தாங்க. ஜஸ்ட் 15 முதல்ல ஒரு மீட்டிங் முடிஞ்சிச்சு. 15 நிமிஷத்துல அவங்களுக்கு பேசும்போது நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னேன். ப்ரெசன்டேஷன்லாம் முடிச்சுட்டு, மேடம் 2 சாய்ஸ். வெஸ்டீஜ்ன்றது 20 இயர்ஸ் இருக்கக்கூடிய கம்பெனி, சரிங்களா? நிறைய பேர் வெஸ்டீஜ் பத்தி உங்களுக்கு சொல்லியிருக்கலாம், தெரிஞ்சிருக்கலாம், பார்ப்பீங்க, இனிமேல் ஃபீல்ட்ல போகும்போது பார்ப்பீங்க. வெஸ்டீஜ்ல என்ன பெருசா வந்து பாத்தீங்கன்னா உடனே எல்லாம் பணம் வராது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் உங்ககிட்ட 2 சாய்ஸ் தான் கொடுக்குறேன். இந்த பிரசன்டேஷன் கேட்டுட்டீங்க. ஒரு சாய்ஸ், வெஸ்டீஜ் நார்மலா பண்ணலாம், 5 வருஷம் 10 வருஷத்துல ஏதோ ஒரு மினிமம் இன்கம்க்கு போகலாம். இது ஒரு சாய்ஸ். 2வது ஒரு சாய்ஸ் இருக்கு. எங்களோட டீம்ல வரவங்களுக்கு 7 மாசத்துல 50 லட்சம் சம்பாதிக்கிற ப்ளூ பிரிண்ட் இருக்கு. ஆனா நார்மலா நீங்க பிசினஸ் பண்றீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வேற. 50 லட்சம் வேணும்ன்ற போக்கஸ்ல போனீங்க அப்படின்னா எங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வேற. 50 லட்சம் போறீங்க அப்படின்னா 7 மாசத்துல 50 லட்சம் ஃபெயிலியர், ஏதோ ஒரு தடுமாற்றம் எது நடந்தாலும் 5 லட்சம்ன்றது 10ல 1 இல்ல, 100ல 1 50,000 எல்லாம் கேரண்டியா வரும். ஆனா இந்த ஸ்டெப் எடுத்துட்டு போறதுக்கு எங்களுக்கு ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கு. நீங்க எந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு ரெடியா இருக்கீங்களோ சொல்லுங்க அவர்கிட்ட. அதுக்கப்புறமா செகண்ட் சொன்னதுக்கு 50 லட்சம் ஜேர்னிக்கு நான் ரெடியா இருக்கீங்கன்னா உங்களை நான் சின்சியரா எடுத்துக்கிறேன், உங்களுக்கான டைம் நான் தரேன். தேங்க்யூ சோ மச். முடிச்சிட்டேன். 15 நிமிஷம் தான் பிரசன்டேஷன். நம்ம கிட்ட அந்த கான்பிடன்ட் வந்துருச்சு அப்படின்னா நம்மளால எதை வேணா செய்ய முடியும். நம்மளுக்குள்ள அது வரணும். இப்போ என்ன வேணா நினைங்க, நான் இண்டிவிஜுவலா இப்ப 30-40,000 ஆர்டர் எடுக்கிறேன். புஷ்பலதா மேடம் உள்ள இருந்தா உங்களுக்கு தெரியும். இண்டிவிஜுவலா நான் போய் நான் பேசி சில விஐபிஸ் பார்த்து இவங்ககிட்ட, அப்போ எனக்கு ஒரே ஒரு விஷயம் புரியுது. 300 பிவின்ற கல்ச்சர் முதல்ல இங்க இருக்க எனக்குள்ள வந்துருச்சா? இதுதான் கேள்வியே. அடுத்தவனுக்கு வந்துச்சு, அடுத்தவனுக்கு வரல, அடுத்தவனுக்கு சந்தேகம், அடுத்தவனுக்கு பிரச்சனை, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. எனக்குள்ள இது ஊடுருவிடுச்சா, எனக்குள்ள இது வந்துருச்சா, எனக்குள்ள இது போயிடுச்சா? சோ நேற்று கிருஷ்ணகிரியோட அந்த ரெக்கார்டிங் 1/2 hour போட்டேன். சோ மேபி நாளைக்கு நாளைக்கு சாரை போட சொல்றேன். அப்ப சப்ஜெக்ட உள்வாங்கிக்கங்க. என்ன பிரச்சனைன்னா, நமக்கு பயமே அந்த 10,000 அவன் போடுவானா, ஆனா அந்த சப்ஜெக்ட நான் பேச தயாரா இருக்கேன்னா, மாத்திரை பக்கத்துல அதுதான் பேசினேன் நானு. இவங்க சம்பாதிச்சிருக்காங்க, அவங்க சம்பாதிச்சிருக்காங்க, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. இன்னைக்கு எடுக்கிற கையில யாரெல்லாம் கூட வர திமிரா தான் பேசினேன். ஏன்னா இந்த திமிர் எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா நான் பண்றது பயங்கரமானது, பலமானது. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நீ இருடியத்தையே வீட்டுல வச்சிருந்தா கூட அது பொக்கிஷம் இல்ல. நீ நவரத்னங்களை வீட்டுல வச்சிருந்தா கூட பொக்கிஷம் இல்ல. 10 கார் 100 ஏக்கரா பொக்கிஷம் இல்ல. டே இருக்கிறது ஒரே ஒரு உடம்புதான். இந்த உடம்பு 99 வயசு வரைக்கும் நல்லா நடந்து இறக்கணும்ன்ற ஆசை உனக்கு இல்லையா? நீ சம்பாரிச்ச வச்சத எல்லாத்தையும் அனுபவிக்க உனக்கு ஆசை இல்லையா? அப்ப எல்லாத்தையும் அனுபவிக்க இதுதானே பிரதானம். இதுவே இன்னைக்கு சீரழிஞ்சு போயிட்டு இருக்குன்னு உலகத்தோட ரிப்போர்ட் சொல்லுது. அப்ப அதை சரி பண்ணணும்ல. அந்த பொக்கிஷத்தை
நான் இது பண்ணணும்ல, கரெக்டா இல்லையா? சரி, இப்ப கொஞ்சம் போட்டோ ஷேரிங் எதுவும் வேண்டாம் ப்ளீஸ். சோ அப்போ உங்களுக்கு புரியுதா? சோ இதுதான் உள் வாங்கணும் நீங்க, இதுதான் உள்ள எடுத்துக்கணும் நீங்க. சோ இந்த விஷயத்த உள்ள எடுத்துட்டு கான்பிடென்ட்டா அடிச்சீங்க அப்படின்னா, என்னன்னா சப்ஜெக்ட் தெரியாம நிறைய பேர் பேசுறதுதான் பிரச்சனையே. சப்ஜெக்ட தயவு செய்து உள்வாங்கிக்கங்க. சப்ஜெக்ட தயவு செய்து பாத்தீங்கன்னா உள்ள எடுத்துக்கங்க. அந்த சப்ஜெக்ட் உள்ள போயிடுச்சுன்னா நான் வச்சிருக்கிறது எவ்வளவு பெரிய பொக்கிஷம். என்ன ஒரு சமுதாயத்துல ஒரு நல்ல ஆணை உருவாக்குறதும், நல்ல பெண்ணை உருவாக்குறதும், சமுதாயத்துல ஹார்ட் அட்டாக்கே இல்லாத ஒரு மனுஷனை உருவாக்குறதும், கிட்னி ஃபெயிலியரே இல்லாத ஒரு மனுஷனை உருவாக்குறதும், நல்ல மரணத்தை எங்க கடவுள்கிட்ட போய் எல்லாரும் கேக்குறது நல்ல மரணம் தான் தெரியுங்களா? அப்ப நல்ல மரணத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான விஷயத்த நான் வச்சிருக்கேன்னா என் கையில இருக்கிறது எவ்வளவு பெரிய பொக்கிஷம். என் கையில இரிடியம் இருக்கு, என் கையில நவரத்தின கற்கள் இருக்குன்னா நான் போய் ஒருத்தங்கிட்ட சாதாரண பேசுவேனா? உலகத்திலே உன்னதமான வைரம் என்கிட்ட இருக்குன்னா நான் போய் சாதாரணமா பேசுவேனா? எப்படி பேசுவேன்? அப்படிதான் உங்களோட திங்கிங் இருக்கணும். ஏன்னா அவ்வளவு ரிசல்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கு நம்மளோட ப்ராடக்ட்னா, அப்ப அதுதான் அந்த கான்பிடென்ட் அதை உங்களுக்குள்ள வளர்த்துக்கங்க. 300 PVன்றது எனக்குள்ள முதல்ல விதையா வரணும், எனக்குள்ள முதல்ல விருட்சமா வளரணும், நான் முதல்ல செய்வேன்னு வரணும். இதை நீங்க செஞ்சிட்டீங்கன்னா மத்த சொல்ற ரீசன்லாம் உங்களுக்கு பெருசாவே தெரியாது. ஏன் தெரியுமா? அதை நான் செஞ்சுட்டேன்ல. நானே செய்ய முடிஞ்ச விஷயத்த அடுத்தவனுக்கு சொல்றது ஈஸி. இப்போ உங்களுக்குள்ளே டைலமா இருக்கு, நான் 300 PV பண்ண முடியல, எனக்கு போய் கேட்க முடியல, நான் என்ன பண்ண முடியல. இது உங்களுக்குள்ள இருந்ததா எப்படி நீங்க 300 PV பத்தி அடுத்தவங்க கிட்ட போய் பேசுவீங்க? ஏன்னா மாசம் 300 PV நடந்துருச்சுன்னா உங்களோட லெவல் மெயின்டைன் பண்றது, சைடு வால்யூம், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் நினைக்கிறீங்களா? நீங்க எல்லாமே அசால்ட்டா நடக்க ஆரம்பிக்குமா இல்லையா? சோ அதனால நான் சொல்ல வர்றது என்னன்னா, கான்பிடென்ட் ஃபர்ஸ்ட் எனக்குள்ள இருக்கான்னு உங்களை ஒவ்வொருத்தரும் நீங்க கேள்வி கேட்டுக்கோங்க. ரூபன் சார் சொல்றதுதானே கரெக்ட். காலையில டெய்லி எழுந்து உங்களுக்கு கான்பிடென்ட் தானே கொடுத்துட்டு இருக்காரு. அந்த கான்பிடென்ட் உங்களுக்குள்ள, உங்க மூளைக்குள்ள, உங்க ரத்தத்துக்குள்ள, உங்களோட எனர்ஜிக்குள்ள, உங்களோட எல்லாத்துலயும் டிராவல் பண்ணணும். 300 PVல மேட்டரே இல்லைன்னு எனக்கு புரியணும். அப்படி புரிஞ்சு நான் அதை செஞ்சுக்கிட்டே இருந்தேன்னா தான் இந்த பிளானை பத்தி பேசுறது இதாங்க. உடனே இப்ப பேசி உடனே நாளைக்கே நடக்காது. ஆனா உள்ள போக 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 நான் தான் திருப்பி சொல்லிட்டேனே, நேத்து ஒரு மெசேஜ் போட்டேன், எத்தனை பேர் ரிப்ளை பண்ணீங்க அந்த மெசேஜுக்கு? எவ்வளவு ஒரு அற்புதமான மெசேஜ் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். யாருக்குமே அது புரியல. குரூப்ல வந்து ஏதோ ஒரு மெசேஜ் நினைச்சு விட்டுட்டீங்க. அந்த மெசேஜ் ஏதாவது புரிஞ்சுச்சா உங்களுக்கு? நான் திரும்பி ஒரு வாட்டி படிக்கட்டுமா? ரூபன் சார் கோச்சிக்காம முடிஞ்சா அந்த மெசேஜ் கொஞ்சம் இதுல போட முடியுமா சார்? பிசினஸ் இஸ் a நம்பர்ஸ் கேம். ஒரு வியாபாரம்ன்றது ஒரு என்ன சொல்றது, நம்பர், அதாவது எண்களின் விளையாட்டு மாதிரி. நம்பர் விளையாட்டு, நம்பர் கேம். ஒன்லி ஃப்ரம் குவான்டிட்டி we can educate and filter quality. நீ நிறைய பேரோட விளையாடிக்கிட்டே இருக்கும் போதுதான், நிறைய பேரை பார்க்கும் போதுதான் பெஸ்ட் பிளேயரை செலக்ட் பண்ணுவ. அப்ப குவான்டிட்டிக்குள்ள நீ போனாதான் குவாலிட்டியான பர்சன் உனக்கு லைஃப்ல கிடைப்பாங்க. அப்ப குவான்டிட்டிக்குள்ள போகணும். அப்போ சோ ஜஸ்ட் செக், கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் த ஃபாலோயிங் அண்ட் டூ த சேம். அப்போ என்னன்னா, நீ முதல்ல இந்த ஃபார்முலாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ, அதுக்கப்புறமா பண்ணு. தேர் ஆர் 100 days left in the year. இந்த வருஷத்துல இன்னும் 100 நாட்கள் உனக்கு இருக்கு. நான் எல்லாருக்கும் ட்ரைனிங்ல சொன்ன 1000 பேரை பாத்துருங்க, மீட் பண்ணிடுங்க டெய்லி ஒருத்தர்னு. இந்த வருஷத்துக்கு 100 நாள் இருக்குல்ல. அப்ப இந்த வருஷத்துல இன்னும் 100 நாள் இருக்கு. நீ என்ன பண்ணு அப்படின்னா, உன் கோல் அப்படின்னு செட் பண்ணிட்ட, இதுதான் என் கோல் அப்படின்னு செட் பண்ணிட்ட. டெய்லி ஒருத்தரை பாரு, நீ 10 பேரை பாரு. உன் கோலுக்கான டார்கெட் ஆடியன் யாரு? என் கோல் அடைய வைக்க நான் போய் நார்மல் பீப்புளையே பார்த்துட்டு தான் என் கோல் அடைய முடியாதுன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு இப்போ. அப்ப டார்கெட் ஆடியன்ஸ் யாரு? அந்த டார்கெட் ஆடியன்ஸை நோக்கி உன் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணி 100 நாள் பாத்துட்டேன்னா 100 கனெக்ஷன், 100 நியூ ப்ராஸ்பெக்ட்ஸ் உனக்கு கிடைச்சிருப்பான். 100 நியூ பொட்டன்ஷியல் ராக் ஸ்டார் உன்னோட சர்க்கிள்ல இருப்பான். அப்போ இந்த ராக் ஸ்டார்ல ரியல் ராக் ஸ்டார் யாருன்னு ஒருத்தர், 2 பேர், 3 பேர், 4 பேர், 6 பேர் கிடைச்சிட மாட்டானா? அந்த 6 பேர் கிடைச்சதுனாலதான் விக்டோரியா உட்கார்ந்த இடத்துல இன்னைக்கு லைஃப்ல ஒரு பெரிய ரெசிடுவல் இன்கம் பண்ணிட்டு இருக்கேன். அப்படின்னா நீங்களும் அப்படித்தான். நான் தேடின இந்த பயணத்துல எனக்கு ராக் ஸ்டார்ஸ் கிடைச்சிட்டாங்க. அப்போ உங்களுக்கும் அப்படித்தான். அப்போ ஃபார் ஷுவர் யுவர் நெக்ஸ்ட் இயர் ஷால் பி யுவர் பெஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் இன் யுவர் லைஃப் இஃப் யூ அக்செப்ட் த சேம், திங்க் அபவுட் இட். அவ்வளவுதான். இத நீ பண்ணிட்ட இந்த 100 நாள்னா நிச்சயமாக அடுத்த வருஷம் உன்னோட பினான்சியல் இயர் மாற்றப்பட்டிருக்கிறது உறுதி. இதுல மாற்று கருத்தே எனக்கு இல்ல. என்னங்க க்ரூஸ், நம்ம எல்லாம் சேர்ந்து பிளான் போட்டு இந்த உலகத்தோட எந்த மூலைக்கு வேணாலும் விக்டரி டீம்ல போக முடியாதா?
டிசிஷன் உங்களோட தான். அந்த கான்பிடென்ட்டோட அடிச்சு தூக்குனீங்கன்னா நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்குள்ள வரும். புரியுதா? ரூபன் சார் குட் மார்னிங், தேங்க்யூ சோ மச் சார். சோ அதுக்காக தான் இந்த மெசேஜ் அனுப்பிச்சேன். ஒரே ஒருத்தர் மட்டும் தான் ஓகே ஓகே மேடம் போட்டிருந்தாங்க. சரிங்களா? சோ நானும் படிச்சேன் மேடம், பட் ரிப்ளை போடல. ஓகே பரவாயில்ல சார், பரவாயில்ல. தேங்க்யூ சார். சோ அப்ப என்னன்னா 100 நாள் அப்படின்றது கடவுள் கொடுத்திருக்கிற கிஃப்ட். ஏன்னா ஏங்க என்னோட கான்பிடென்ட், என்னோட மைண்ட் நேத்து ரவிராஜன் சார், நேத்து கோபால் சார் என்ன சார் ஆனாரு போகும்போது? கோபால் சார் என்ன ஆனாரு மேடம்? நேத்து மீட்டிங் பேசினதுக்கு அப்புறம் கோபால் சாரோட ஃபீல் என்ன சார்? கண்டிப்பா பண்ணணும், கண்டிப்பா பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு இருந்தாரு மேடம். ரொம்ப கான்பிடென்டா இருக்காரு மேடம். ஏன்னா இத்தனை நாள் வரைக்கும் அந்த கான்பிடென்ட் அவருக்கு கொடுக்கவே முடியல என்னால. அது உங்களுக்கு புரியுது? கண்டிப்பா மேடம். ஆமா மேடம், கண்டிப்பா நேத்து 1 to 1 பேசினாப்பே இருந்தது. கண்டிப்பா மேடம், ரொம்ப நல்லா இருந்து, ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாரு மேடம். அவர் போகும்போது என்கிட்ட சொல்லிட்டு போனார் ஒரு வார்த்தை, அம்மா அப்படியே பூஸ் பம்பிங் தாமா இருந்தது, நீ எவ்வளவு திமிரா பேசின தெரியுமாமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த திமிரு. ஒரு பிசினஸ் உமனுக்கு இப்படிதாம்மா திமிர் இருக்கணும். ஏன்னா ஐ எம் ஸ்போர்ட்ஸ் மேன். நான் இத்தனை நாள் வரைக்கும் வெஸ்டேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தேம்மா, இன்னையில இருந்து சின்சியரா எடுக்கிறமா, எப்படி வேற நெட்வொர்க் பண்ணாம பண்றமா, எனக்கான ரெசிடுவல் இன்கம் நான் கிரியேட் பண்றமா, இது பயங்கரமா இருக்கு நீ பேசுறது. இந்த சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரையும் நிச்சயமா மைண்ட ஓபன் பண்ண வைக்கும். நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன். நான் நினைச்சிட்டு இருந்தேன் நான் ஹை லெவல்ல இருக்க பீப்புளை தான் மோட்டிவேட் பண்ணும், ஹை லெவல்ல இருக்க பீப்புளை தான் இந்த பிளான் பயங்கரமா அட்ராக்ட் பண்ணும்னு. நார்மலா ஒரு லேடி வந்தாங்க, அந்த லேடி கிட்டே நீ சூப்பரா பேசுறது ஒரே ஒரு வார்த்தை தான். 2 சாய்ஸ் இருக்கு. ஒண்ணு நார்மலா நீ வெஸ்டேஜ் பண்ணலாம், இல்ல என் கூட சேர்ந்து 7 மாசத்துல 50 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிற பிளான் இருக்கு. இதுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வேற, அதுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வேற. நீ எதுக்கு வர? இந்த கேள்வி ரொம்ப அற்புதமான கேள்விமா. இது நார்மல் பீப்புள் கிட்ட கூட கேட்க முடியுமே. அப்போ டார்கெட் ஆடியன்ஸ நம்ம ரீச் பண்றோம் அப்படின்றதுக்காக ரிச் கேட்டகரி பீப்புளை பார்த்துக்க போறோம்ன்றது முக்கியம் தான். ஆனா ட்ரீமர் எவ்வளவு முக்கியமோ நீடி அவ்வளவு முக்கியம். நான் நீடி தான், நான் ட்ரீமர் கிடையாது. அப்ப நான் நீடி தான், ரூபன் சார் நீடி தான். புரியுதுங்களா உங்களுக்கு? ரவிச்சந்திரன் அப்பா நீடி தான், டபிள்யூ செல்வி நீடி தான், தெண்டல் மேடம் நீடி தான். நீடி அப்ப நீடி அப்படின்றவங்களுக்கும் பயங்கரமான வெறி வரும். அப்ப நான் மென்டலா அவங்களை தயார் பண்றேன். எனக்கு டார்கெட் ஆடியன்ஸ் வேணும். அது ரிச்சஸ்ட் பீப்புளாவும் இருக்கலாம், இல்ல சாதாரண சாமானியனா என்ன மாதிரி ஒரு அன்னாடம் காட்சி கூட ஐயோ வாழ்க்கை மாறணும்ன்ற எண்ணத்தோட இந்த பிளான்ல ஏன் இறங்கக்கூடாது? ஏன் இறங்க முடியாது? இன்னைக்கு வெளியில மார்க்கெட்ல இருக்கிற கம்பெனி எல்லாம் என்ன ஒரு பிளான் இருக்கு? ஒண்ணுமே கிடையாது, ஒரு கான்செப்டுமே கிடையாது. அவெல்லாம் அவ்வளவு ஆட்டம் ஆடுறானா, நம்ம இப்ப எவ்வளவு ஆட்டம் ஆடணும். நான் வேற லெவல் கான்பிடென்ட்ல இருக்கேன். என் கூட எவ்வளவு பேரை இந்த சீக்கிரத்துல உட்கார வச்சுக்கிறீங்களோ அவ்வளவு பயங்கரமான வெறித்தனத்தை நான் கொடுக்க முடியும். எனக்குள்ள அது இப்ப பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ரூபன் சார் கூட அன்னைக்கு சொன்னாரு மாதரப்பாக்கம் மீட்டிங்ல, மேடம் ரொம்ப ஒரு மாதிரி பயங்கரமான கான்பிடென்ட், பயங்கரமான இது. நான் சொன்னேன் சார், அது உள்ளக்குள்ள வந்துருச்சு, அது இப்ப எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த தீ எல்லாத்துலயும் பத்த வச்சுட்டோம்னா பத்தி எரிவோம். எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், டியூஸ்டே ஆபீஸ்ல இடம் பத்தாது, ஞாபகம் இருக்கா? அந்த நாளை கொண்டு வாங்க, உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்றேன். அந்த நாளை கொண்டு வாங்க, என்கிட்ட உட்கார வைங்க, என்கிட்ட உட்கார வைங்க, என்கிட்ட உட்கார வச்சு பாருங்க நான் எப்படி பேசுறேன்னு பாருங்க. என்னோட கான்பிடென்ட் வேற ஆயிடுச்சு. கடவுள் எனக்கு கொடுத்த வரம் என்னோட பேச்சு, சரிங்களா? அந்த வரத்தை என் குழந்தைங்க நிறைய பயன்படுத்தி மேல வந்துருங்கன்னு சொல்றேன். இந்த கிருஷ்ணகிரி மீட்டிங் எத்தனை பேருக்கு ஜூம்ல நீங்க போட்டு காமிக்க போறீங்க? உங்க டீமோட உட்கார வச்சு கேளு, இந்த சப்ஜெக்ட கேளு, இந்த சப்ஜெக்ட கேளு, இந்த சப்ஜெக்ட கேளு. அதே மாதிரி மாதரப்பாக்கம் ரெக்கார்டிங் வச்சிருக்காரு சார். முக்கியமான லீடர்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு அப்படியே எங்கேயாவது போட்டு யூடியூப்ல எவனாவது போட போறான். நான் உங்களுக்காக இத வடிவமைச்சிருக்கேன், உங்களுக்காக ரிசர்ச் பண்ணிருக்கேன், உங்களுக்காக தேடுதல் எடுத்துதான் இந்த சப்ஜெக்ட கொடுத்துருக்கேன். சோ அதை பயங்கரமா பேசுறதுக்கும் கடவுள் எனக்கு வரம் கொடுத்திருக்காரு. நான் ஒரு ஆர்டினரியான பொண்ணுங்க, எனக்கு ஒண்ணுமே பெருசா தெரியாது. அவன் நன்றி ஒரு அணு அசையல, அவன் குடுக்குறான், நான் பேசுறேன், அவ்வளவுதான். என் கூட இருக்கவங்க எல்லாம் நிச்சயமா பெருசா பயங்கரமா சக்சஸ் பண்ணி கொண்டு வந்துடுறதுக்கான ஜேர்னியை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நாளைக்கு ஆந்திரா கிளம்புறேன். அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் பயங்கரமா பண்றதுக்கான வேலை பண்றேன். நம்ம டீம்ல ஒருத்தவங்க வந்து நாளைக்கு கார் எடுக்கிறாங்க. சோ உங்க எல்லாரோட சார்பிலையும் அவங்களுக்கும் நான் ப்ரே பண்ணிக்கங்க, வாழ்த்துக்கள் தெரிவிங்க. நாளைக்கு இல்ல வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கார் எடுக்கிறாங்க. சோ எல்லா பக்கமும் இந்த ஒரு பூம் போகும். இது பயங்கரமா இருக்கு. நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஒரு பிளானோட, நம்ம மார்க்கெட்டிங் பிளானோட இந்த பிளான் எடுக்கிறேன். இந்த பிளான்ல அந்த எல்ஓபி நிறைய பேருக்கு புரியல, அதனால அந்த எல்ஓபிக்கு வந்து ஒரு கால்குலேஷனை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அந்த கால்குலேஷனும் போட்டுட்டு உங்களோட ட்ரைனிங் எடுக்கிறேன், சந்திக்கிறேன். சோ இந்த நேரத்தை கொடுத்ததுக்காக ரூபன் சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். விஷ் யூ வெல். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். மேடம் தேங்க்யூ மேம். எஸ் சார். அந்த சினிமாவில் கடைசியில கிளைமேக்ஸ் எப்படி முடியுமோ கரெக்டா முடிச்சு வச்சிங்க மேடம். ரொம்ப நல்லா இருந்தது.
தேங்க்யூ மேடம். இந்த ஒன் ஹவர் ப்ரோக்ராம்ல கிளைமேக்ஸ் போல அழகா பண்ணிடுச்சு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ ரூபன் சார், தேங்க்ஸ் அலாட் சார். தேங்க்யூ மேடம். ஏன்னா ரூபன் சார் இத பண்ணலன்னா காலையில அப்படின்ற ஒரு எவ்வளவு பெரிய முயற்சி தெரியுமா? ஹேட்ஸ் ஆஃப் பண்றேன், நன்றி கடனோட இருக்கேன். ஏன்னா இத இப்படி சாதாரணமா வார்த்தைகளை சொல்ல முடியாது, இது யாராலையும் பண்ண முடியாது. அவரு அவ்வளவு டெடிகேஷனோட இதை பண்ணிட்டு இருக்காரு. எப்பவுமே விக்டரி டீம் சார்பா அவருக்கு எப்பவுமே நன்றி இருக்கு. தேங்க்ஸ் அலாட் சார். அந்த பர்த்டே அன்னைக்கு நேத்து உங்களுக்கு நேரா எல்லாரும் விஷ் பண்ணணும்னு நினைச்சோம், பண்ண முடியல. சோ இப்ப எல்லாரும் போன் பண்ணி விஷ் பண்ணிருப்பாங்க நம்புறேன் நேத்து. சோ தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. நேற்று நிறைய பேர் விஷ் பண்ணாங்க மேடம். அது மார்னிங் ஸ்டேஜ்ல இருந்து ஸ்பெஷலா நிறைய நண்பர்கள் விஷ் பண்ணாங்க. எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ சார். சூப்பர் சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. உங்களுடைய இந்த டெடிகேஷன் வந்து உண்மையிலே வந்து ரொம்ப ரொம்ப பாராட்டத்தக்கது சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ சார். மார்னிங் செக்ஷன் கன்சிஸ்டன்ஸா பண்றது பெரிய விஷயம் சார். அது ஒவ்வொரு நாள் என்னென்ன ப்ரோக்ராம் கொடுக்கணும், என்ன இதுன்னு யோசிச்சு பண்றது பெரிய விஷயம் சார். ஹேட்ஸ் ஆஃப் சார். ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஆல் லீடர்ஸ். தேங்க்யூ தேங்க்யூ சார் so much. Thank you, madam. தேங்க்யூ.